அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அமிர்தாஸ் ஜோதிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள இந்த ஒரு மாத கால வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடமான சொல்கிற இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கு. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்காது. அவர் வருகின்ற இன்னும் 4 மாத காலத்தில் வக்ர நிவர்த்தி ஆவார். அது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு செலவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். பொதுவாக உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் 5 கிரகத்தோட கூட்டு கிரகமாக இருக்கார். சுக்கிரன், சூரியன், ராகு எல்லாமே ஒரு கூட்டு கிரகமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆசையாக தான் இருக்கும். காரணம் 9 பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல 5 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்குது. 10ங்கள் தொழில்ஸ்தானம், அதில் 5 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்குது. அப்போது ரிஷபராசி நமக்கு எப்படி இருக்குன்னா, தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சாதகமான மாதமாக தான் இருக்கும். காரணம் ஒரு தெளிவான முடிவை எடுக்கலாம். ஏன்னா 5 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்குது இல்லையா? அதனால் ஒரு வியாபாரம் நம்ம தொடங்குகிறோம், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு லாபகரமான மாதமாக கூட இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருந்தாலும் பணம் வர்றதும் போகிறதும் கட்டாயமாக இருக்கும். காரணம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். அதனால் உங்களுக்கு வருவாய்க்கும் செலவும் சரியாக இருக்கும். அது எப்போ நிவர்த்தி ஆகும்னா, குரு உச்சம் பெறணும். 3ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் கையில் நிற்கும். சரி, இப்போ ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் பார்க்கும்போதுனா, இப்போ 5ஆம் இடத்துல ரிஷபராசிகளுக்கு சுத்தமாக தான் இருக்குது. அதனால் குடும்பத்தில் உள்ள மன பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபராசிகள் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் 7ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் சுத்தமாக தான் இருக்குது. அது 7ஆம் இடம் பொதுவாகவே குடும்பம், கணவன், மனைவி, குழந்தைகள், தொழில் எல்லாமே சொல்லலாம் 7ஆம் இடத்துல. அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்னென்னா, குடும்ப ரீதியாக உள்ள பிரச்சனைகள் தீர்வு காணும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக போயிட்டே இருக்கும். எந்த ஒரு குறையும் வராது. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு வெளியே சனி தான். இப்போ அவர் அங்கே ஆட்சியில் இருக்கார். இப்போ வருகின்ற மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆவார். அது 11 லாபஸ்தானத்தில் போனாலும் இப்போது ஆட்சி பெற்ற சனி கும்பத்தில் ஆட்சி பெற்று உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தான் அவர் இருக்கார். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் முழுவதும் தொழில் ரீதியாக ஒரு லாபகரமான மாதமாக தான் அமையும். மீண்டும் 9 பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத அதாவது பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ உங்களுக்கு எப்படி ஆகும்னா, ஒன்று பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, அது கையை விட்டு போகலை அப்படின்னும் போது அது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாராச்சும் உங்களுக்கு அதை பற்றி கேட்பா, பேசுவா, இல்லை அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே இருக்கிற பாகை பிரிவினை சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு சாதகமான மாதமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக தீரும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால்னா அது இந்த மாதம் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். ஆகவே ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இந்த பூமி பிரச்சனைகள், அதாவது குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்கின்ற ஒரு மாதமாக தான் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் அமைந்திருக்கிறது. பொதுவாக இந்த ரிஷபராசிகளுக்கு 11/3லேருந்து 14/3 வரைக்கும் சந்திராஷ்டமமான நாள். இந்த ரிஷபராசிகளுக்கு இந்த 3 நாள் தான். 11/3/2026லேருந்து 13/3/2026 வரைக்கும் உள்ள நாட்கள் தான் சந்திராஷ்டமம். அந்த நாட்கள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. அந்த நாட்கள் தவிர்த்து மிச்சம் இந்த நாட்களையும் நீங்கள் நல்ல காரியத்துக்காக இறங்கலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.